முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச். 2 லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி 2 லைன் போட்டுக்கோங்க. த்ரெட் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். நம்ம ஃப்ளவர் எது ஒரு பிக்சருக்குனாலுமே இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இதுலேயே பட்டன் ஹோல் ஃபில்லிங்கிற ஒரு ஸ்டிச்சும் இருக்குது. அது இது கொஞ்சம் கேப் விட்டு வரும். அது நல்லா நெருக்கமாக வந்த மாதிரி வரும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸ்டிச்சஸ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்த கிளாஸில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் சொல்லித்தரேன். இப்போ பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச். த்ரெட் எடுத்துக்கோங்க. கீழே 2வது லைனில் விட்டு மேலே கொண்டு வரணும். ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அங்கே குட்டி செயின் ஸ்டிச் போடக்கூடாது. திரும்ப அப்படியே கீழே இழுத்து கீழே கொண்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு செகண்ட் லைன்லேயே அதுக்கு பக்கத்தில் சைடில் கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு மேலே கொண்டு போகணும். நம்ம பக்கத்தில் போடுற குட்டி செயின் ஸ்டிச் நம்ம விருப்பம் தான், பெருசாகவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப கீழே கொண்டு போய் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இது லாக் ஸ்டிச். அந்த லைன் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு சைடில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் குட்டி செயின் ஸ்டிச் போடாதீங்க. திரும்ப கீழே கொண்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட்டு சைடில் கொண்டு போகணும். அப்புறமா மேலே கொண்டு போய் அப்படியே கீழே இழுக்கணும். கீழே இழுக்கும்போது நம்ம கொண்டு போகிறது ஒரு நாட் மாதிரி முடிச்சு மாதிரி விழுந்துடும். திரும்ப ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு சைடில் கொண்டு போகணும். சைடில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு மேலே குத்தி கீழே எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே குட்டி செயின் ஸ்டிச் போடாமல் திரும்ப கீழே கொண்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு சைடில் கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப மேலே குத்துறோம். இவ்வளோ தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட மெத்தட். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே வீடியோ போடுறேன், அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ் போட்டு அதில் போய் என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்க்கறனாலும் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், கீழேருந்து மேலே குத்தி கீழே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு சைடில் குத்தி மேலே கொண்டு போகணும். சில்க் த்ரெட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு போகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக நூல் 2 நூலுமே நீடிலில் மாட்டுதான்னு பார்த்து எடுத்து போடுங்க. ஸ்டார்டிங்கில் போடும்போது சில்க் த்ரெட் கொஞ்சம் அத்து போகும். அதனால் கவனமாக போடணும். கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். செல்ல த்ரெட் நல்லாயிருக்கும். செல்ல த்ரெட் கொஞ்சம் நூல் ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் நூல் வாங்கும்போது எடுத்து பார்த்து வாங்க. செல்ல நூல் பார்க்கறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செல்லது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்க நூல் தான் பிரிஞ்சு போகும். அதனால் எடுக்கும்போது பார்த்து வாங்குங்க. பாருங்கள், சைடில் குத்திட்டு நூலை மேலே கொண்டு போய் அதிலேருந்து கீழே எடுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு சைடில் குத்தி மேலே கொண்டு போய் கீழே கொண்டு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு சைடில் கொண்டு வரணும். இவ்வளோ தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நீங்கள் இந்த ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். அந்த ஸ்டிச் ஞாபகம் இருக்காது. அதனால தான் நான் ஷேப்ஸும் போட சொல்லி ஒரு பெரிய டிசைனும் போட சொல்கிறேன்.
என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் போட சொல்கிறேன். வீடியோ பார்க்குறது என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஷேப்ஸ்லாம் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. திரும்பியும் நல்லா கவனிங்க. கீழேருந்து மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் அப்படியே கீழே கொண்டு வந்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு சைடில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப மேலே கொண்டு போகணும். திரும்ப குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறத வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் போடுறத மட்டும் பார்த்து ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் பேசுகிறத கேளுங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. கீழேருந்து எடுக்கணும். எடுத்து மேலே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு திரும்ப கீழே கொண்டு வந்து சைடில் குத்தி திரும்ப மேலே கொண்டு போகணும். நீங்கள் ஷேப்ஸ்லாம் பண்ணும்போது இப்படி கோடு போட்டு பண்ணாலும் சரி தான். இல்லைனா நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவோ இல்லைன்னா அதை விட கம்மியாகவோ எடுத்து நீங்களே கோடெல்லாம் போடாமல் நீங்களே ஒர்க் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ண இமேஜுக்கு உள்ளேயே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு திரும்ப ட்ரா பண்ணி போட்டு பாருங்கள். அப்படி இல்லாமல் போட்டாலும் ஓகே தான். இப்போ முதல்ல போடுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போட போட சேம் சைஸ் வந்துடும். அதனால் ஆனால் ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லைன் வெளியில் தெரியாமல் உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி லேஸாக போட்டு அப்புறம் போட்டிங்கன்னா பார்க்க ஒன்று போல் எல்லா பக்கமும் நீட்டாக அதே அளவு வந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களால் எப்படி முடியுமோ அப்படி போடுங்க. ஆனால் பார்க்க நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் எல்லாமே நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டிங்கனாலே எல்லா ஸ்டிச்சுமே போட்டுருவீங்க. ஆனால் செயின் ஸ்டிச் சிலவங்களுக்கு உடனே வந்துடும், சிலவங்களுக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம். அதனால் போட்டு பாருங்கள். 2-3 டைம் போட்டுட்டு போட முடியல அப்படின்னு விட்டுறாதீங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு லைன் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். அப்புறமா அந்த ஷேப்ஸ்லாம் போட்டு பாருங்கள். எல்லாம் போட்டு ஷேப் எல்லாம் போட்டு ஒரு டிசைன் போட்டிங்கனாலே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் எண்டு நாட்டு உங்களுக்கு போட தெரிலனா நீங்கள் ஒர்க் பண்ணியே வேஸ்ட்டு. அதனால் நாட்டும் நீங்கள் எப்படி போடணுங்கிறது ஒரு லைன் போடுங்க, 3 ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போடுங்க, அப்புறமா நாட் போடுங்க. அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்டு நாட்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட்டும் நீங்கள் போட தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லா ஒர்க்குமே கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போட முடியும். பாருங்கள், இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு திரும்ப எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் கீழே இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப சைடில் கொண்டு வரணும். அவ்வளோதான். நாட் போட தெரிலனா இப்போ நாட் போடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரொட்டேட் பண்ணி கீழே உள்ள ஸ்டிச்சிலேருந்து நீடியில் உள்ள விட்டு தூக்கி மேலே இருக்க நூலை நீடிலுக்கு கீழே விட்டு கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டு நீடியில் எடுத்திங்கன்னா வந்துடும். இனி என்னென்ன ஷேப்லாம் போடணுங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரே ஷேப் தான் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டு அதில் எல்லாமே நீங்கள் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து போடணும். இதிலையே அந்த நெக்குக்கு வளைவா அது எல்லாமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு டிசைன் போட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு லைனாக போட்டுக்கோங்க. போட்டு இதில் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். நான் மேலே சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் போட்டு முடித்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கீழே உள்ளதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு அதுலேயும் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.